வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுர முன்வைக்கும் ஒரு திட்டத்தை முழுமையாக முடிக்க சீனா தயாராக உள்ளதாக அறிவிப்பு. வரவு செலவு திட்டத்தில் இம்முறை சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கம். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு கோரி முல்லைத்தீவு மல்லாவி நகரில் கையெழுத்து போராட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் முறையான தெளிவுபடுத்தல் அவசியம், இந்திக்கு அனுருத்த கருத்து. நாடாளுமன்ற தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை. அரசு அச்சக இணையதளம் வழமைக்கு திரும்பியது. தொடர்வது முதன்மை செய்தி. அனுர முன்வைக்கும் ஒரு திட்டத்தை முழுமையாக முடிக்க சீனா தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தமது சீன பயணத்தில் முன்வைக்கும் ஒரு திட்டத்தை முழுமையாக செய்து கொடுக்க சீனா தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதியின் சீன பயணம் தொடர்பிலான திட்டங்களை வகுக்கும் நோக்கில் இலங்கை வந்திருந்த சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டின் பிரதி தலைவர் கிங் போயாங் சீன ஜனாதிபதியின் இந்த செய்தியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஜனாதிபதி தமது சீன பயணத்தின் போது விரும்பும் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் முன்வைக்க முடியும் எனவும் அதனை நடைமுறைப்படுத்த சீன அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அந்த செய்தியில் அவர் கூறியுள்ளார். மேலும் கடவத்தைக்கும் மேரிகம்பாவுக்கும் இடையில் தற்போது ஸ்தம்பிதமடைந்துள்ள மத்திய அதிவேக வீதியின் எஞ்சிய பகுதியை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் ஜனாதிபதியின் சீன பயணத்தின் போது இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் சீன பயணத்தில் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகள் தொடர்பில் சாதகமான பதில் சீனாவிடம் இருந்து கிடைக்கும் என அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. மேலும் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமைக்கும் சீனாவின் திட்டம் ஹம்பாந்தோட்டையில் கைத்தொழில் வலயத்தை நிறுவுவதற்கான சீனா முன்மொழிந்துள்ள திட்டம் குறித்து இந்த பயணத்தில் கலந்துரையாடப்படும் எனவும் அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரவு செலவு திட்டத்தில் இம்முறை சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறைக்கு இம்முறை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாதவாறு அதிக அளவு தொகை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்காக மகரகமா புற்றுநோய் வைத்தியசாலையில் நிறுவப்பட்டுள்ள இரத்த மற்றும் எலும்பு மாற்று சத்திர சிகிச்சை பிரிவு இந்த சுகாதார அமைச்சர் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. ருகுணு மகா விகாரையின் நிதி உதவியில் விமானப்படையினரின் முழுமையான ஒத்துழைப்புடனேயே இந்த கட்டட தொகுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவினுள் ஒரே தடவையில் 4 பேர் சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியும். இதன்போது உரையாற்றிய சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை என்பது நிதி கூறப்படும் பட்சத்தில் உடனடியாக எந்த அரசாங்கமும் நிதியை விடுவிக்கும் துறையாகும். இந்த துறைக்காக பெருமளவிலான நிதி ஒவ்வொரு வேடமும் ஒதுக்கப்படுகின்றது. அந்த வகையில் எந்த வேடமும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகளவு நிதியை சுகாதாரத்துறைக்கு ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசியல் நோக்கங்களுக்காக சுகாதாரத்துறைக்குள் எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க முடியாது. மாறாக எதிர்வரும் 20 வருடங்கள் தொடர்பில் ஆராய்ந்து தேசிய வேலை திட்டத்துக்கு அமையவே அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு கோரி இன்று முல்லைத்தீவு மெல்லாவி நகரில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முல்லைத்தீவு மெல்லாவி நகரில் இன்று கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. போராளிகள் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது.
இதில் மத தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் குறித்த கையெழுத்துக்கள் மகஜராக ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய மக்கள் அனைவரும் அமோகமாக உணர்வோடு அந்த அரசியல் கைதிகள் விடுதலை பெற்று வீடு பெற வேண்டும் என்பதற்காக அனைவரும் உணர்வெழுச்சியுடன் அந்த கையெழுத்தில் கையெழுத்திடுகிறார்கள். அவர்களுடைய ஒரு கையெழுத்தும் நிச்சயம் அந்த தமிழ் அரசியல் கைதியுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும். விரைவாக இந்த நடைமுறைகளுக்கு அரசாங்கத்திடம் இந்த கையெழுத்து பத்திரங்கள் கையளிக்கப்பட்டு அவர்களுடைய விடுதலையை தெரியப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம். தமிழ் உறவுகள் அனைவரும் நாளைய தினம் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி மட்டும் கிளிநொச்சியில் நடைபெற இருக்கின்ற மாபெரும் கையெழுத்து போராட்டத்துக்கு தன்னுடைய ஆதரவை நாடி நிற்கின்றோம். குறைந்தது 20 ஆண்டுகளிலிருந்து 29 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள் 3 நபர்களும் மற்றும் 5 தொடக்கம் 19 ஆண்டுகளுக்கு மேற்பட்டவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவரும் சிறைக்குள்ளே தங்களுடைய வாழ்நாளை தொலைக்காது இறுதி நேரத்திலாவது அவர்களுடைய குடும்பங்களோடு இணைந்து வாழ்வதற்கு தற்போது நடைமுறையில் இருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு என்றும் இவர்களுடைய விடுதலைக்கு விரைவாக சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடவடிக்கை எடுத்தும் மற்றும் பொது மன்னிப்பில் விடக்கூடியவர்களை பொது மன்னிப்பில் விடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் என அவர்களிடம் நாங்கள் கோரியிருக்கின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் முறையான தெளிவுபடுத்தல் அவசியம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக அனுருத்த தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் தொடர்பில் அரசு நிறுவனங்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக அனுருத்த குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். රටේ ක්‍රියාත්මක වෙන රජයේ වැඩපිළිවෙළවල් ක්‍රියාත්මක කරන කිසිදු ආයතනයක් මං හිතන්නේ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த திட்டம் குறித்து அரசு நிறுவனங்களும் அரசு அதிகாரிகளும் தெளிவுபடுத்தப்படவில்லை. இதனூடாக எவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப் போகின்றன என்பதில் அரசாங்க அதிகாரிகள் மத்தியில் குழப்ப நிலை காணப்படுகின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் சுற்று நிருபத்தினூடாக முறையான தெளிவுபடுத்தல் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை. நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்வதாக தேர்தல் காலங்களில் உறுதியளிக்கப்பட்டது. எனினும் அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. මේ වැඩසටහන ගැන දැනගැනීමක් එහෙම නැත්නම් චක්‍රලේඛන මගින් එහෙම නැත්නම් සර්කියුට් நாடாளுமன்ற தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்கள் தொடர்பான தகவல்களை போலீசாரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட மட்டத்தில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கோப்புகள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு வருவதாகவும் அதன்படி மாகாணங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்போக்கத்துக்கான நெல் கொள்வனவு இம்மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. பெரும்போக்கத்துக்கான நெல் கொள்வனவு இந்த மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திடமுள்ள அரிசி கையிருப்பை அதிகரிக்கவும் லங்கா சதோசா நிறுவனங்களின் ஊடாக அரிசி விற்பனையை விரிவுபடுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு விவசாயிகளிடம் இருந்து அதிகளவான நெல்லை கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். தொழில் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் தொழில் அமைச்சினால் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தொழிலமைச்சினால் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 0707227877 என்ற தொழிலமைச்சின் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பை ஏற்படுத்தி கோரிக்கைகளை முன்வைக்க முடியும். அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழில்சார் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் தொழில் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கிலும் பலமான தொழில் அணியை உருவாக்கும் நோக்கிலுமே இந்த வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களத்தின் ஊடாக பொதுமக்கள் எதிர்பார்க்கும் நிவாரணம் மற்றும் தலையீட்டை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு ஏதுவான வாய்ப்பாக இந்த விடயம் அமையப்பெறும். தனியார் மற்றும் அரசு ஊழியர்களின் தொழில்சார் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலுமே இந்த வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அரச அச்சக இணையதளம் வழமைக்கு திரும்பியது. சைபர் தாக்குதலுக்குள்ளான அரச அச்ச திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் வழமைக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை குறித்த இணையதளம் சைபர் தாக்குதலுக்குள்ளாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேபாள பிரதமரை இன்று சந்தித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேபாள பிரதமர் KP சர்மா ஒலியை இன்று பெல்வத்தாரில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் சந்தித்துள்ளார். இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துதல் மற்றும் இரு தெற்காசிய நாடுகளின் பரஸ்பர நலன்களின் பல்வேறு அம்சங்கள் குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றது. நேபாளி காங்கிரசின் சட்டமன்ற உறுப்பினரான தொழிலதிபர் வினாத் சௌத்ரியும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். பிரதமர் ஒலியின் நீண்டகால நண்பரான விக்ரமசிங்க டிசம்பர் 28 தனிப்பட்ட விஜயமாக நேபாளம் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமர்சிங்க தலைமையில் இன்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது வவுனியா மாவட்டத்தில் காணப்படும் ஆசிரியர் பற்றாக்குறை, கனகராயன்குளம் தெற்கு அபிவிருத்தி சங்கத்தின் காணியை போலீசாரின் பாவனையில் இருந்து விடுவித்தல், பொருளாதார மத்திய நிலையத்தினை திறப்பது உட்பட பல்வேறு முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு அதற்குரிய தீர்மானங்களும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருந்தன. கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், எஸ் ஜெகதீஸ்வரன், சேனா திலகநாதன், பண சத்தியலிங்கம், தூணா ரவிகரன், முத்து முகமது மற்றும் மாவட்ட செயலாளர் சரத் சந்திர, மேலதிக அரசாங்க அதிபர் திரேஷ்குமார், பிரதேச செயலாளர்கள், திணைக்களங்களின் தலைவர்கள், போலீசார், இராணுவ உயர் அதிகாரிகள், கிராம அபிவிருத்தி சங்கத்தின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண ஆளுநர் மூதூர் மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலுக்கு விஜயம் செய்தார். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஏந்தலால் ரத்னசேகர சமூக நல்லிணக்க விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மூதூர் அக்கரைச்சேனை மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாயலுக்கு இன்று காலை சென்றார். இதன்போது பள்ளிவாயல் நிர்வாகத்தினால் ஆளுநருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாட்டின் எதிர்கால சுபிட்சத்துக்காக விசேட துஆ பிரார்த்தனையும் இடம்பெற்றது. ஆளுநருக்கு பள்ளிவாயல் நிர்வாகிகளால் நினைவு சின்னமும் வழங்கி வைக்கப்பட்டது. நாடாளுமன்றம் எதிர்வரும் 7ஆம் தேதி கூடவுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை கூடும் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதற்கமைய ஜனவரி 7ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 10:30 வரை வாய்மூல விடைக்கான கேள்விக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை 2024 தொடர்பிலும் ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதம் இடம்பெறவுள்ளது. ஜனவரி 8ஆம் தேதி வரை காலை 9:30 மணி முதல் 10 மணி வரை பிரதமரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை வாய்மூல விடைக்காக கேள்விக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது.
இதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி, வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழான கட்டளைகள், கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமைகள் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி, சீட்டாட்டத்தில் தொழில் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி, துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் அபிவிருத்தி அறவீட்டு சட்டத்தின் கீழான கட்டளை, கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி என்பன விவாதிப்பதற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. அன்றைய தினம் மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான கேள்விக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 முதல் மாலை 10:30 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் காலை 10:30 மணி முதல் காலை 11:30 மணி வரை இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழான கட்டளை, விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட 6 கட்டளைகள், நலம்புரி நன்மைகள் சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதி என்பன விவாதிக்கப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து மாலை 5:30 மணி வரை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் பிரேரணை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் நடத்தப்பட உள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான அனுதாப பிரேரணைகள் முன்வைக்கப்பட உள்ளன. இதற்கு அமைய மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம, எச் நந்தசின மற்றும் டேவிட் குணசேகர ஆகியோர் தொடர்பான அனுதாப பிரேரணைகளுக்காக அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையான நேரம் ஒதுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளில் திருப்தி இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளில் திருப்தி கொள்ள முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ඉවරුත් ගණන් හදලා මේ ප්‍රමාණය බිල මේ ප්‍රමාණයට අඩු වෙනවා කියලා ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று 100 நாட்கள் கடந்துள்ளன. எனினும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளில் திருப்தி கொள்ள முடியாது. ஏனென்றால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எந்தவொரு காத்திரமான திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை. ஆட்சி பொறுப்பை ஏற்கும் நோக்கில் பல்வேறு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டன. ஆயினும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பொருட்களின் விலைகளை குறைப்பதாகவும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாகவும் கூறிய உறுதிமொழிகளுக்கு என்னவாயிற்று என நான் கேட்க விரும்புகிறேன். நல்லாட்சி காலத்திலும் 100 நாள் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அப்போது பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டன. பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. மக்களுக்கு உறுதியளித்தது போன்று தகவல் அறியும் உரிமை சட்டமூலத்தை உருவாக்குவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆயினும் தற்போதைய அரசாங்கத்தினால் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. නමුත් දින 100ක් ගත වෙලත් 3-2කට එහා ගිය බලයක් තිබිලත් මේ ආණ්ඩුව අපොහොසත් වෙලා තිබෙනවා. பண்டிகை காலத்தில் வாகன விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் விசேட வாகன சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் வாகன விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் போலீஸ் மா அதிபரின் ஆலோசனையின் பேரில் விசேட வாகன சோதனை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் தலைமையகத்தினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நேற்று 1ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து இன்று காலை 6 மணி வரை ஆரம்பிக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 509 பேர் மதுப்பகுதியில் வாகனம் செலுத்தியுள்ளதுடன் 29 பேர் பாதுகாப்பற்ற முறையில் வாகனம் செலுத்தியுள்ளதாகவும் 59 பேர் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மொத்தமாக 5415 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த சோதனை நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதுடன் மதுபோதையில் வாகனம் செலுத்த வேண்டாம் என்றும் போக்குவரத்து விதிமுறைகளை மீற வேண்டாம் எனவும் சாரதிகளிடம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட 3 சொகுசு வாகனங்கள் வெலானா ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட 3 சொகுசு வாகனங்கள் வெலானா ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலியான ஆவணங்களை பயன்படுத்தி நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட இராணுவ ஜீப் வாகனத்துக்கு ஒத்த வாகனங்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரினால் பயன்படுத்தப்படுவதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமையவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் வீட்டில் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது மெஸ்டாபிளிஸ் வகை ஜீப் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளுக்கு அமைய
லேண்ட் ரோவர் வகை ஜீப் வாகனங்கள் 2 அவருடைய ரத்மலானை வீட்டில் உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதனையடுத்து ஊழல் ஒழிப்பு பிரிவினர் குறித்த வீட்டை சோதனைக்குட்படுத்திய போது அந்த வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த போலியான ஆவணங்களை பயன்படுத்தி இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வாகனங்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் வளாக மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நீரிழிவு நோயாளர்களுக்கான கொடுப்பனவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீரிழிவு நோயாளர்களுக்கான கொடுப்பனவை 10,000 ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீரிழிவு நோயாளர்களுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவு டிசம்பர் மாதத்துக்கு பின்னர் நிறுத்தப்படும் என வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பான செய்தியாகும். இதுவரையில் அரசாங்கத்தினால் ஓய்வூதிய கொடுப்பனவு 3,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் 7,500 ரூபாய் அஸ்வசும கொடுப்பனவு 10,000 ரூபாவாகவும் 15,000 ரூபாய் கொடுப்பனவு 17,500 ரூபாய் ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்காக உரமானியம் 15,000 ரூபாவில் இருந்து 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக 6,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கல் மற்றும் கடற்றொழிலாளர்களுக்கான கொடுப்பனவு உள்ளிட்ட விடயங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதேபோன்று நீரிழிவு நோயாளர்களுக்கான 7,500 ரூபாய் கொடுப்பனவை 10,000 ரூபாவாக அதிகரிக்க இம்முறை வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. நாட்டில் 47,244 நீரிழிவு நோயாளர்கள் உள்ளமை இதுவரையில் பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைய தெரிய வந்துள்ளது. இந்த தொகையில் அதிகரிப்பு ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நீரிழிவு நோயாளர்களுக்கான கொடுப்பனவை நிறுத்த இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்ற தீய நோக்கம் என்னிடம் இல்லை என ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அறக்கலைய போராட்டம் எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் எதிரிகள் யார் என்பதை வெளிப்படுத்தியது என ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற சவேந்திர சில்வாவின் சேவை நலன் பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 2022ஆம் ஆண்டு அறக்கலைய போராட்டத்தினால் ஏற்பட்ட குழப்ப நிலை எனது இராணுவ வாழ்க்கையில் ஒரு சிக்கலான கட்டமாகும். இது எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் உண்மையான எதிரிகள் யார் என்பதை காட்டிக் கொடுத்தது. இராணுவம் என்பது ஒரு உத்தியோகபூர்வ ஆயுதப்படையாகும். இது வெளியில் அல்லது உள்நாட்டில் அரசுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் மக்களை பாதுகாக்க தயாராக உள்ளது. அறக்கலைய போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த இராணுவத்தினர் குறைந்தபட்ச அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டேன். எந்த ஒரு சாதாரண அப்பாவி குடிமகனும் இராணுவ துப்பாக்கிச் சூட்டில் இருப்பதை நான் விரும்பவில்லை. நிராயுத பாணியான மக்களுக்கு எதிராக அதிகாரத்தை பயன்படுத்தும் ஒருவனாக இருக்க நான் விரும்பவில்லை. இதேவேளை அதிகார வரி பிடித்த ஆட்சியாளர்கள் கூறுவது போல் அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்ற தீய நோக்கம் என்னிடம் இல்லை என சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைப்பு நடவடிக்கை ஜனவரி முதல் வாரத்தில் ஆரம்பமாக உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைப்பு நடவடிக்கை ஜனவரி முதல் வாரத்தில் ஆரம்பமாகும் எனவும் கட்சி தலைமை பதவியில் மாற்றம் வராது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய அரசியல் வேலை திட்டம் ஜனவரி முதல் வாரத்தில் இருந்து முன்னெடுக்கப்படும். கட்சியின் விசேட கூட்டமும் நடத்தப்படும். கட்சி மறுசீரமைப்பு பணியும் ஆரம்பமாகும். சில பதவிகளில் மாற்றம் பெறும். அது மக்களுக்கு எதிர்பார்க்கும் மாற்றமாக இருக்கும். கட்சி தலைமை பதவியில் மாற்றம் பெறாது. ஆனால் தனக்குள்ள பலவீனங்களை இனங்கண்டு அவற்றை சரி செய்வதற்குரிய நடவடிக்கையில் கட்சி தலைவர் ஈடுபட வேண்டும். மக்கள் அதனை எதிர்பார்க்கின்றனர். அதே போல ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைப்பு தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என நளின் பண்டார தெரிவித்துள்ளார். திருகோணமலை வெறுகளில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவு பொதிகள் வழங்கப்பட்டன. திருகோணமலை பெருகல் பிரதேச செயலக பிரிவில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இன்று உலர் உணவு பொதிகள் வழங்கப்பட்டன.
திருகோணமலை உடனடி கழகத்தினால் உலர் உணவுப் பொதிகள் கையளிக்கப்பட்டன. வெறுக்கல் பிரதேச செயலகத்தில் வைத்து பிரதேச செயலாளர் MAM அனஸ் தலைமையில் ரொட்டரி கழகத்தினால் சுமார் 200 குடும்பங்களுக்கான பொதிகள் வழங்கப்பட்டன. நுவரெலியாவில் கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன சாரதிகள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நுவரெலியாவில் இன்று காலை முதல் கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஹேட்டின் நுவரெலியா பிரதான வீதியில் ரத்தலையில் இருந்து நானுஓயா வரையிலும், கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் ரம்படையில் இருந்து நுவரெலியா வரையிலும் வாகனங்களை செலுத்தும் போது முன்பக்க விளக்குகளை ஒளிரவிட்டு வாகனங்களை செலுத்துமாறு போலீசார் சாரதிகளிடம் கோரியுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் சீரற்ற வானிலை நிலவுவதுடன் அப்பகுதி முழுவதிலும் இருண்ட நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பளை தம்பகாமம் பகுதியில் பெருமளவான கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பளை தம்பகாமம் பகுதியில் 23 கிலோ 165 கிராம் கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர். சொரம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 31 வயதான ஒருவரும், தம்பகாமம் பகுதியைச் சேர்ந்த 45 வயதான ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் இன்று காலை சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு புறக்கோட்டை மிதக்கும் சந்தை பகுதியில் உள்ள நீர்நிலையில் இருந்து இன்று அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த நீர்நிலையில் சடலம் ஒன்று மிதப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலத்தை மீட்ட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மருதானை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் இனம் தெரியாத இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி A35 பிரதான வீதியில் உள்ள புளியம்பொக்கனை பகுதியில் இரு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. புளியம்பொக்கனை பகுதியில் அமைந்துள்ள பாலத்துக்குள் இருந்து இரு ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின. அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளில் 2024ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் இன்று ஆரம்பமானது. இன்று முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரை அனைத்து பாடசாலைகளையும் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் நாளை முதல் 3ஆம் தவணை பரீட்சைகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டுக்கான முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.